வணக்கம் நண்பர்களே. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காய் பாருங்களேன், இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இது வந்து நாட்டு கொத்தவரங்காய் கிடையாதுங்க. இது வந்து ஹைப்ரிட் கொத்தவரங்காய். நாங்கள் வந்து நாட்டு விதை அப்படின்னு நினச்சி தான் வாங்கி கொண்டு வந்து நட்டாச்சு. நல்லா வளர்த்தியாக வளர்ந்தது. காயை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தான். ஒரு 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 செடிக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பிடுங்குற மாதிரி நல்லா கொத்து கொத்தாக இருந்தது. சரி, இதே மாதிரி தான் ஃபுல்லாமே காய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காப்போடு அவ்வளோதாங்க. செடி தலையெல்லாம் ஃபுல்லாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே காய் எல்லாமே கோணையாக வளைஞ்சு, செடி எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி காஞ்சு பழுத்த நிறத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால தான் சொல்லுவாங்க, நாட்டு விதையாக வாங்கி நடுங்க, ஹைப்ரிட் நடாதீங்க அப்படின்னு. நாங்கள் நாட்டு விதைன்னு சொல்லி கேட்டு தான் நட்டோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விதை கொடுத்துருக்காங்க. இப்போ தான் எல்லாமே கலப்படமாச்சே. ஆனால் நல்லா வளர்த்தியாக சோளத்தட்ட அளவுக்கு நல்லா வளர்த்தியாக இருந்துச்சு. காயும் நல்லா காய்க்குன்னு நினச்சாங்க பாருங்கள். ஃபுல்லாமே அப்படியே பிஞ்சிலேயே வளைஞ்சி அப்படியே கருக ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி காய்கறி விதையெல்லாம் வாங்கினா நல்ல நாட்டு விதைகளை வாங்கி நடுங்க. திண்டுக்கல்லில் கிடைக்கும். வாணி விலாசம் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நல்ல நாட்டு விதை இருக்கும். அங்கே வாங்கி தயவு செஞ்சு நடுங்க. எங்களை மாதிரி இந்த மாதிரி ஏமாந்து ஹைப்ரிட் விதையை வாங்கி நட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க.